படத்தோட தொடக்கத்தில் இருட்டுக்குள்ளே ஒரு கார் வந்துட்டுருக்கு. அந்த காருக்குள்ளே ஒரு ஜோடி உட்காந்துருக்காங்க. அந்த காரை ஓட்டிட்டு வரவர் அந்த ஜோடியோட ஃப்ரெண்டு தான். எல்லாருமே ஒரே காலேஜில் படிக்கிறாங்க. விடிஞ்சா அந்த 2 பேர்த்துக்கும் தன்னுடைய தலைமையிலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேர்த்தையும் ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியில் ஒரு தள்ளுவண்டி மண்ணில் பதிஞ்சிருக்குது. அந்த வண்டியை ஒருத்தர் தள்ளிட்டுருக்காரு. அவர்கிட்ட போய் அந்த ஃப்ரெண்டு ஒரு அட்ரஸ் கேட்குறாரு. கேட்டுக்கிட்டு காரை திருப்பிக்கிட்டு இன்னொரு பக்கம் அப்படியே போயிட்டுருக்காங்க. காரில் பின்னாடி உட்காந்துருந்த அந்த பொண்ணு பின்னாடி திரும்பி பார்த்து அந்த தள்ளுவண்டிக்கு பின்னாடி இருந்த ஒரு சிலையை பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. ஒரு வீட்டில் போய் அந்த ஃப்ரெண்டு 2 பேர்த்தையும் மாடியில் தங்க வைக்கிறாரு. கீழே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு. ட்ரிங்க்ஸ் அடித்த உடனே அவருடைய மைண்ட் செட் எல்லாமே மாறுது. அந்த 2 பேர்த்தையும் கொலை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தன்னுடைய காரை திறந்து கன் எடுத்துக்கிட்டு மேலே போகிறாரு. மேலே போகிற வழியில் ரொம்ப இருட்டாக ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த கடந்து போகிறாரு. அந்த நேரம் திடீர்னு மேலே ஒரு சத்தம் கேட்குது. வேகமாக ஓடி போய் அந்த ரூமில் பார்க்குறாரு. 2 பேருமே துப்பாக்கியால் சுடப்பட்டு கிடக்கிறாங்க. மாடிப்படியில் இறங்கி யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த பையன்கிட்ட போய் அந்த நண்பன் கேட்குறான், என்னாச்சு, யார் உங்களை ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட அந்த சீனை கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனில் ஜீவாவை கட்டுறாங்க. ஜீவாவை ஸ்டேஷனில் உட்கார வச்சு விசாரிச்சிட்ருக்காங்க. என்னோடய ஒய்ஃபு காணாமல் போயிட்டாங்க, அவளை தான் நான் தேடிட்டு இருக்கிறேன், என்னை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கேட்டுட்ருக்காரு. கல்யாணமாகி 7 வருஷத்துக்குள்ளே ஒய்ஃபுக்கு ஏதாவது ஆணுச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் தான் அதுக்கு முழு காரணம், உன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் ஜீவாவை லாக்கப்பில் வச்சுட்டு வெளியே போகிறாரு. அப்போதிலிருந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஜீவா தன்னுடைய ஒய்ஃபோட ஒரு பஃப்பில் போயிட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜீவாவோட ஒய்ஃபு அங்கே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. அங்கே ஒருத்தன் ஜீவா ஒய்ஃப் மேலே போயிட்டு வேணுமனு இடிக்கிறான். இதை பார்த்துட்டு ஜீவா பயங்கரமாக டென்ஷன் ஆகி அவனை பிடிச்சி அடிக்க அங்கே பயங்கரமாக கலவரமாகுது. எல்லாருமே சமாதானம் பண்ணி ஜீவா ஒய்ஃபையும் காரில் ஏற்றி அனுப்புகிறாங்க. அடுத்த சீனில் 2 பேருமே வெக்கேஷனுக்கு வெளியில் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு தனக்கு சொந்தமான ஒரு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. காரில் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே முதல் சீனில் இருட்டுக்குள்ளே ஒரு சிலையை கட்டியிருப்பாங்க. அந்த சிலையை ஜீவா பார்க்குறாரு. அதை பார்த்த உடனேயே அந்த சிலையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவுக்கு பல நினைவுகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஜீவா தன்னுடைய ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிறாரு, இந்த இடத்த நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குது, இந்த இடத்துல ஒரு பழைய கார் வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஒய்ஃபு ஜீவாவை கலாச்சிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஒரு வீட்டில் போயிட்டு காரை நிப்பாட்டுறாங்க. அங்கே இறங்கி பார்க்கும்போது ஒரே மாதிரி வீடு அங்கே நிறைய கட்டியிருக்காங்க. இவங்க வாங்கியிருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போகிறாங்க. மேனேஜர் வந்து சாவியை கொடுத்துட்டு, இந்த பிளாட்லையே நீங்கள் மட்டும்தான் முதல்ல வீடு வாங்கியிருக்கீங்க, மற்ற வீடுகள்லாம் யாருமே இன்னும் வாங்கலை, நீங்கள் மட்டும்தான் இங்கே இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டில் வாட்ச்மேன் இருப்பார். உங்களுக்கு எதுவும் உதவி வேணும் அப்படின்னா அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அடுத்த சீனில் ஜீவா ஒய்ஃபும் 2 பேருமே அங்கே ஷாப்பிங் போயிட்டு வராங்க. வரும்போது கேட்டில் வாட்ச்மேன் இல்லை. ஜீவா தான் இறங்கி கதவை திறந்துட்டு உள்ளே வராங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு gift பாக்ஸ் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு பெயிண்டிங் இருக்குது. சென்டர் அட்ரஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த பெயிண்டிங்கை ஒரு இடத்துல வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடி முடிக்கும் போது பெல்லடிக்கிற சத்தம் கேட்குது. கதவு திறந்து பார்க்குறாங்க. ஜீவாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து நிற்கிறாரு. நீ தான் ஃபோன் பண்ணி வர சொன்னியே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜீவாவுக்கும் ஜீவா ஒய்ஃபுக்கும் ரொம்ப குழப்பமாக இருக்குது. நான் ஃபோன் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாரு. அப்படியா, சரி, ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கா எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகவே அங்கேருந்து போயிட்டுருக்காரு. ஜீவா உடனே வாட்ச்மேனை தேடி பார்க்குறாரு. வாட்ச்மேன் இல்லை. உடனே மேனேஜருக்கு ஃபோன் போட்டு வாட்ச்மேன் எங்கே போனாருன்னு தெரியல, கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. வாட்ச்மேன் பக்கத்தில் தான் போயிருப்பார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ வந்துடுவார், அப்படி ரொம்ப அவசரம் அப்படின்னாக்கா நீங்களே கீழே போயிட்டு அந்த கீ அங்கே தான் இருக்கும், நீங்களே ஜென்ரேட்டரை ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்கிறாரு. இதை கேட்டு ஜீவா ரொம்ப டென்ஷனோட ஃபோனை வச்சுட்டு தன்னுடைய ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டு ஜென்ரேட்டரை ஆன் பண்ணுறதுக்காக போகிறாரு. ஜீவாவும் அவங்க ஒய்ஃபும் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது
குறுக்க யாரோ கருப்பு கலரை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஓடின மாதிரி ஜீவா ஒய்ஃப் பார்க்குறாங்க. ஜீவா கிட்ட இதை சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, காற்றுல ஏதாவது அசைஞ்சிருக்கும், இதுக்கெல்லாம் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. எல்லா இடத்துலையும் லைட் எரியும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் ஒரே ஒரு லைட் எரியாமல் இருக்குது. அங்கே பயங்கரமாக இருட்டாக இருக்குது. ஜீவா இதை கவனிக்காமல் வழக்கம் போல் வீட்டுக்குள்ளே வந்து 2 பேருமே உட்காந்துருக்காங்க. ஜீவா ஒய்ஃபு ஜன்னல் வழியாக வெளியே போய் பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் ஒரு வீட்டில் லைட் எரியுது. இதை பார்த்துட்டு நம்ம 2 பேரும் தான் இந்த பிளாட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொன்னார். ஆனால் இப்போது எதிர்க்க ஒரு வீட்டில் லைட் எரியுது அப்படின்ட்டு ஜீவா கிட்ட சொல்கிறாங்க. நீ இங்கே இரு, நான் போயிட்டு அந்த வீட்டில் யார் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வெளியே போய் அந்த வீட்டுக்கிட்ட போய் ஜன்னலில் பார்க்குறாரு. ஜன்னலில் லைட் எதுவுமே இல்லை. அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒரு சுருட்டு மட்டும் கிடக்குது. அப்போ யாரோ இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த சுருட்டை மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஜீவா வீட்டுக்கு வராரு. தன்னுடைய ஒய்ஃபுக்கிட்ட அங்கே யாருமே இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. திரும்பவும் ஜீவாவுடைய ஒய்ஃபு அந்த ஜன்னல் பக்கம் போய் பார்க்குறாங்க. திரும்பவும் அங்கே லைட் எரியுது. அந்த நேரம் வாட்ச்மேன் ஃபோன் பண்ணுறாரு. நான் என்னுடைய சொந்த வேலையாக வெளியே வந்துட்டேன், நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜீவா கொஞ்சம் பதட்டமாக தன்னுடைய ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு 2 பேருமே சேர்ந்து போயிட்டு அந்த வீட்டில் என்ன நடக்குது, யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறாங்க. ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குற அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இவங்கள மாதிரியே ஒரு ஜோடி உள்ளே உட்காந்துருக்காங்க. இவங்க வீட்டில் இருந்த மாதிரியே அந்த பெயிண்டிங் ஒன்று உள்ளே இருக்குது. இவங்க வீட்டில் என்னென்ன ஃபர்னிச்சர் எல்லாமே இருக்குதோ அதே போல் அங்கேயும் இருக்குது. இதை பார்த்துட்டு அதிர்ச்சியோட 2 பேருமே வேகமாக தங்களுடைய வீட்டுக்கு வராங்க. உள்ளே வந்து கதவை சாத்திக்கிட்டு சோபாவில் வந்து உட்காடுறாங்க. எதிர் வீட்டில் 2 பேருமே எப்படி உட்காந்துருந்தாங்களோ அதே போல் இந்த ஒரிஜினல் ஜீவாவும் அவங்க ஒய்ஃபும் இதே வீட்டில் உட்காந்துருக்காங்க. இங்கே ஏதோ நடக்க போகுது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீனா மனசை போட்டு குழப்பிக்காத, நீ பாட்டு ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி ஜீவா தன்னுடைய ஒய்ஃபை சமாதானம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த நேரம் திடீர்னு அங்கே இருந்த ஒரு ஸ்க்ரீனில் தீப்பற்றி எரியுது. கரண்ட் கட்டான போது ஏற்று வைத்த அந்த மெழுகுபத்தி தான் இங்கே பிடிச்சி எரியுது அப்படிங்கிற மாதிரி ஜீவா தன்னுடைய ஒய்ஃபுக்கிட்ட சொல்லி சமாதானம் பண்ணிகிட்ருக்காரு. ஜீவா தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நீ இங்கே வந்துட்டு போனதுலேருந்து இங்கே எதுவுமே ஒழுங்காக நடக்கலை, எல்லாமே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாரு, நான் எப்போ அங்கே வந்தேன், நான் வீட்டில் தானே இருக்கிறேன், இப்போ தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே 2 பேருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அவங்க போகக்கூடிய பாதையில் ஒரு இடத்துல மட்டும் இருட்டாக இருக்குது. அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறாங்க. அவங்க திரும்ப திரும்ப அதே ஏரியாக்குள்ளேயே சுற்றிட்டுருக்காங்க. வெளியே போக முடியல. இங்கே என்னமோ நடக்குது, இங்கேருந்து வெளியே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா தன்னுடைய ஒய்ஃப்கிட்ட ரொம்ப பதட்டமாக சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இன்டர்வல் வச்சுருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேருமே மறுபடியும் வீட்டுக்குள்ளே வராங்க. 2 பேருக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறதே புரியல. ஜன்னல் வழியாக மறுபடியும் ஜீவா வெளியே பார்க்குறாரு. ஆப்போசிட் வீட்டில் திரும்பவும் லைட் எரியுது. ஜீவா தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டை ஆஃப் பண்ணுறாரு. நம்ம செய்யக்கூடிய மாதிரியே அவங்களும் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஜீவா இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்தில் ஆப்போசிட்டில் வீட்லேயும் லைட் ஆஃப் ஆகுது. இதை பார்த்துட்டு ஜீவாவும் ஜீவா ஒய்ஃபும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜீவா ஒரு பேப்பர் எடுத்து, நாங்கள் நல்லவங்க, உங்களை எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எழுதி அந்த பேப்பரை கொண்டு போய் எதிர் வீட்டில் உள்ள அந்த டோருக்கு கீழே உள்ள ஹோலில் உள்ளே தள்ளி விட்டுட்டு 2 பேரும் திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அதே போல் ஒரு லெட்டர் இவங்க வீட்டுக்குள்ளேயே கிடக்குது. அந்த லெட்டரை எடுத்து பார்க்குறாங்க. ஜீவா எழுதின அதே கையெழுத்து அதில் இருக்குது. இதை பார்த்துட்டு ஜீவாவும் அவங்க ஒய்ஃபும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இருட்டான ஒரு பகுதியை கடந்து போகிறாங்க. அங்கே போகும்போது அவங்களுக்கு தெரியல அவங்க எங்கே இருக்கோம் அப்படிங்கிறதும் புரியல. வேறு ஒரு டைம் ஜோனில் வேறு ஒரு வீட்டில் போயிருக்காங்க. இதே போல் திரும்ப திரும்ப அவங்க அந்த பிளாக் கலர் அந்த ஜோனை கடந்து வரும்போது வேறு வேறு டைம் ஜோனுக்கு போகிறாங்க. வேறு வேறு வீட்டுக்குள்ளே போய் 2 பேரும் உட்காடுறாங்க. ஜீவா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் எடுத்து தான் வந்துட்டு போனதுக்கு அடையாளமாக ஒரு குறிப்பை எழுதி வைக்கிறாரு. ஹீரோயின் அந்த பேப்பர் எடுத்து அடியில் பரட்டி பார்க்குறாங்க. அங்கே ஏற்கனவே நிறைய குறிப்புகள் எழுதப்பட்டிருக்குது.
இதை பார்த்துட்டு ரெண்டு பேருமே ஷாக்காகிறாங்க. ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து ஒரு மரத்துக்கு கீழே பேசிகிட்டு இருக்கும்போது எதிர் வீட்டில் மேலே மாடியில் ஜீவா ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. ஏற்கனவே கிளப்பில் நடந்த அந்த சண்டையை பற்றி ஜீவா பேசிகிட்டு இருக்காரு. பேசி முடிச்சுட்டு ஒய்ஃபு வீட்டில் இருக்கா, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ஜீவா வீட்டுக்குள்ளே போகிறாரு. இதை எல்லாருமே அந்த ஒரிஜினல் ஹீரோவும் ஹீரோயினும் கீழே இருந்து பார்க்குறாங்க. இது எல்லாமே ஒரிஜினல் ஹீரோ தன்னுடைய வீட்டில் ஏற்கனவே செஞ்சது தான் இப்போ கண்ணுக்கு நேராக பார்த்துட்ருக்காரு. இதை ஒரிஜினல் ஹீரோயின் பார்த்துட்டு, நீ யார் கூட அன்றைக்கி பேசின அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தோட ரெண்டு பேருக்கு இடையில் வாக்குவாதம் வருது. ஹீரோயின் ஒரு கட்டத்தில் சண்டை போட்டுக்கிட்டு, உங்ககிட்ட நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளாக் கலர் சோனை கடந்து போகிறாங்க. ஹீரோ வேகமாக பின்னாடியே போகிறாரு. அதுக்குள்ளே அவங்க அந்த சோனை கடந்து போனதுனால அவங்க வேறு ஒரு டைம் சோனில் வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. பின்னாடி போன ஜீவா வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு டைம் சோனில் இருக்கார். ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுறாங்க. ஜீவா தன்னுடைய வீட்டில் ஒய்ஃபை தேடி பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பொருளை எல்லாத்தையும் உடச்சி போடுறாரு. அந்த நேரம் போலீஸ் வராங்க. ஏற்கனவே ஜீவா ஒய்ஃபு ஃபோன் பண்ணியிருப்பாங்க, நான் வீட்டில் தனியாக இருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக போலீஸ் வந்து எங்கள் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கிட்டே கேட்குறாங்க. அவங்கள தான் நானும் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாரு. வீட்டில் பொருள் எல்லாம் உடஞ்சி கிடக்கிறத பார்க்குறாங்க. ஓமலை தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை தான் அந்த முதல் சீனில் ஏற்கனவே காட்டியிருப்பாங்க. ஜீவா தன்னுடைய ஒய்ஃபை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாத்தையுமே அடித்து போட்டுட்டு வேகமாக திரும்பவும் அதே வீட்டுக்குள்ளே வராரு. அதே அந்த பிளாக் கலர் ஷோனுக்குள்ளே உள்ளே போகிறாரு. வேறு ஒரு டைம் ஷோனில் வேறு ஒரு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. அந்த வீட்டுக்குள்ளே ஏற்கனவே 1960 வருஷத்தில் ஒரு காதல் ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டில் தங்க வச்சு திரும்பவும் தண்ணியை போட்டுட்டு அவங்கள போயிட்டு ஷூட் பண்ண பார்த்துருப்பான். அதுக்குள்ளே வேறு யாரோ வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள ஷூட் பண்ண போனவன் அந்த இடத்துல உட்காந்துருக்கான். ஜீவாவை பார்க்குறான். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கேட்குறாரு. அந்த வயசான ஆள் தனக்கு நடந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறாரு. அன்றைக்கி நான் அவனை ஷூட் பண்ணவே இல்லை, அவனை வேறு யாரோ ஷூட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் போயிட்டு அவனை மடியில் தூக்கி வச்சு யார் ஷூட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்டா என்னை ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னையை பார்த்து கேட்டான். படிக்கட்டில் இறங்கி போய் பார்க்கும்போது அங்கே என்ன மாதிரியே இன்னொருத்தன் இருந்தான். அந்த மாதிரி தான் இப்போ உனக்கு நடந்துகிட்ருக்குது. இந்த உலகத்தில் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வழியாக போனால் வேறு ஒரு உலகத்துக்கு போகலாம், வேறு ஒரு டைமிங்கில் நாம் வாழ்ந்துட்டுருப்போம் அப்படின்ட்டு ஜீவா கிட்ட சொல்லி ஒரு ஐடியா ஒன்று சொல்லி கொடுக்குறாரு. ஜீவா அதன்படி தன்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து வெளியில் போய் திரும்ப அந்த பிளாக் கலர் ஸ்டோனுக்குள்ளே உள்ளே போகிறாரு. ஒவ்வொரு முறையும் அவர் அந்த ஸ்டோனுக்குள்ளே போயிட்டு வரும்போது வேறு வேறு இடத்துல வேறு மாதிரி வேறு ஜீவா அங்கே நிற்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. ஒரு கட்டத்தில் போலீஸ் ஜீப்பில் வந்து ஒரு பெரிய போலீஸ் படையோடு வந்து இறங்குறாங்க. ஜீவா ஏற்கனவே போலீஸ் எல்லாம் அடித்து போட்டுட்டு வந்ததுனால ஜீவாவை திரும்ப கைது பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அதில் ஒரு போலீஸ் மட்டும் ஜீவாவை எங்கேயும் ஓடாத ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை நீட்டிக்கிட்டே வராரு. ஜீவா அந்த பிளாக் கலர் ஸ்டோன்கிட்ட வராரு. நான் எஸ்கேப் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ஸ்டோனுக்குள்ளே போகிறாரு. பின்னாடியே அந்த போலீஸ்காரரும் அந்த ஸ்டோனுக்குள்ளே போகிறாரு. அதுக்கு பிறகு அந்த போலீஸ் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் வேறு ஒரு இடத்துல சுற்றிட்டு இருக்காரு. ஜீவா ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காரு. அங்கே போலீஸ் வேனில் ஜீவாவுடைய ஒய்ஃப் வந்து இறங்குறாங்க. உங்களை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃப் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அதான் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க. இதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு ஜீவா அங்கேருந்து காரில் கிளம்புறாரு. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஆனால் நிறைய குழப்பமாகவும் இருக்குது. இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு இது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்குள்ளே எனக்கு மண்டையே காஞ்சு போச்சு.